ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி புதினா ரசம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக காயம். இவ்வளவும் நம்ம மசாலாவாட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இது மூடி போட்டு கொஞ்சமாக இது பாயில் ஆகட்டும். ரசம் எப்போதுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.